நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் செய்திருந்தும் பிறருக்கும் நீங்கள் நிறைய நன்மைகள் செய்திருந்த போதிலும் அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு வரலையா? உங்களுக்கான வசனம் தான் இது. இன்றைக்கும் நம்ம இந்த பைபிளில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது, அந்த காலத்தில் ராஜாவா இருந்தவர் அகாஸ்வேரு. இப்போ அவரை கொல்லதுக்கு 2 பேர் திட்டம் போடுறாங்க. இது மொர்தெகாய்க்கு தெரிய வருது. அப்படி தெரிய வந்ததும் மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ராஜாவுக்கு அது தெரிய வருது. இது அந்த வர்த்தமானங்கள், அந்த கால வர்த்தமானங்கள், அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் எழுதி வைக்கக்கூடிய ஒரு புக்கில் எழுதி வைக்கப்படுது. ஆனால் அந்த டைமில் மொர்தெகாய்க்கு ஏதாவது அவங்க பிரதிபலன் கொடுத்தாங்களா, கிஃப்ட் கொடுத்தாங்களா, ஏதாவது வெகுமதி கொடுத்தாங்களான்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல. மொர்தெகாய் அதை பற்றி எதுவும் திங்க் பண்ணலை, அப்படியே விட்டாச்சு. ஆனால் கர்த்தர் அதை மனசில் வச்சுருந்தாங்க. அது 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினா, இப்போ ஒரு நாள் நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சேம் கால வர்த்தமானங்கள் எழுதின அந்த புக்கை எடுத்து வாசிக்கும் போது ராஜாவுக்கு தெரிய வருது மொர்தெகாய் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி ராஜாவை காப்பாற்றிருக்குதான். ராஜாவோட உயிரையே காப்பாத்திருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி பண்ணதுக்கு மொர்தெகாய்க்கு ஏதாவது கொடுத்தாங்களா, ஏதாவது செய்யப்பட்டிருந்ததா அப்படின்னு பார்த்தா எதுவுமே செய்யலை. அப்படி இருக்கும்போது தான் 10வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி இந்த வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். அப்போ இப்பொழுது ராஜா இதை வாசிக்குதாங்க. அடுத்த நாள் மார்னிங் ஆமான் வரும்போது ஆமான்ட்ட ராஜா சொல்றாரு, மொர்தெகாய்க்கு நீ இந்த பிரகாரமாக செய் அப்படின்னு. ஆமான் எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொர்தெகாயை கொல்ல வகை தேடினவன், மொர்தெகாயையும் யூதரையும் பகைக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ 4வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையில் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்போ ஆமான் எதற்கு வாரான் அப்படின்னா யூதர்களை கொல்லணும், மொர்தெகாயை தூக்குல போடணும், அதுக்கு தூக்கு மரத்தையே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாரான். அப்போ இந்த டைம் எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்க. இந்த வெகுமதி இதுக்கு முன்னாடி செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மொர்தெகாய்க்கு தப்ப முடியாது. ஆனா அந்த ஒரு காரியத்தை ஆமான் ராஜாவிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி கர்த்தர் இடப்படுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா ராஜாவுக்கு தூக்கத்தை கெடுக்கிறாரு. அதனால ராஜா என்ன பண்றாங்க, அந்த கால வர்த்தமானங்கள் எழுதின புக்கை எடுத்து ரீட் பண்றாங்க. அப்போதான் ராஜாவுக்கு தெரிய வருது. அப்போ ஒரு அழிவு நடக்க வேண்டிய இடத்துல ஒரு நன்மை செஞ்சிருந்த நன்மையை எப்போ ஏசப்பா யூஸ் பண்றாரு அப்படின்னா, அந்த மொர்தெகாய்க்கு ஒரு கெட்ட காரியம் நடக்க போகுது. அந்த டைம்ல இதை ராஜாவுக்கு வெளிப்படுத்தி, ஆமான் யாரு மொர்தெகாயை அழிக்க வந்தாங்களோ அவன் கையாலேயே இவ்வளோ வெகுமதிகளும் கொடுக்கப்படுது. அதுவும் ஆமான்ட்ட தான் ராஜா கேட்கிறாரு, இந்த ராஜா கனப்பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆமான் நினைக்கிறான், ராஜா என்ன இல்லாத யாரை கனம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவனே எல்லாம் சொல்றான். ராஜா உடுத்தி கொள்கிற ராஜ வஸ்திரம் கொடுக்கணும், ராஜா ஏறுகிற குதிரையில ஏறணும், ராஜ முடி கொடுக்கணும், அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையில் கொடுக்கப்படணும், இந்த மாதிரி எல்லாம் அலங்கரிக்கணும். அப்போ இந்த ஒருவேளை நீங்களும் நினைக்கலாம், உங்க வாழ்க்கையில நம்ம இவ்வளோ பண்ணினோமே, இவ்வளோ எல்லாம் பண்ணிட்டும் நமக்கு எதுவுமே நடக்கலையே, ஆண்டவர் கூட நமக்கு பதிலளிக்க இல்லையே, இவ்வளோ ப்ரேயர் பண்ணிட்டோம் அதற்கான பதில் இன்னும் வரலையே, எதிர்பார்த்த ஒரு முடிவு வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஏங்கலாம். ஆனா அதை கர்த்தர் மனசுல வச்சிருக்கிறார். நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் என்ன நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சாலுமே அதை எல்லாவற்றையும் மனதில் வைத்திருக்கக்கூடிய தேவன். அவர் அந்த காலம் தாமதம் ஆனாலுமே அதற்கான நன்மை கண்டிப்பாக நம்மை தேடி வரும். அது கிடைக்க வேண்டிய நேரத்துல கரெக்ட் டைம்ல நம்மை தேடி வரும். அதனால அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆமென்.